அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓதிய இடத்தை விட்டு தொழுத முசல்லாவை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடியே நமக்கு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு பவர்ஃபுல்லான வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அவசரமான சூழ்நிலையில் நம்ம எல்லோருக்குமே அவசர தேவைகள் தான் அதிகமாக வருது. எனக்கு உடனே இந்த விஷயம் நடக்கணும், எனக்கு உடனே இந்த பிரச்சனை நீங்கணும், என்னோட இந்த மனக்கவலைக்கு உடனே மருந்து கிடைக்கணும். இப்படி தான் நம்ம எல்லாருமே தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே உண்டு. எந்த வயசு அப்படின்னுலாம் இல்லை, சின்னவங்களுக்கும் இருக்குது, பெரியவங்களுக்கும் இருக்குது. அந்த அளவு இப்போ ஒரு வேகமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். தேவைகளும் வேகமாக தான் வருது. அப்போது அந்த தேவைகளை நிறைவேற்ற நம்ம ரொம்ப வேகமான வஜீஃபாக்களை நம்ம தேர்ந்தெடுக்கணும். இன்னைக்கு நான் அப்படி தான் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு வஜீஃபாவை சொல்ல போகிறேன். வஜீஃபாக்களுடைய கோர்வை இது. இதை ஓதி கேட்டா எதுவும் கிடைக்கும். நீங்கள் இரவில் ஓதுனீங்கன்னா காலையில் கிடைச்சி போயிடும். காலையில் ஓதுனீங்கன்னா இரவுக்குள்ளே உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைக்கும். இந்த ஒரு வஜீஃபாவை நீங்கள் செல்வத்துக்காக ஓதலாம், கடனுக்காக கஷ்டப்படுறீங்க, கடன் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓதலாம், உடனே அவசரமாக பணம் கேட்குறாங்க கொடுக்கணும், இந்த மாதிரி அவசர தேவை ஏதாவது இருந்தது அப்படின்னா, அல்லது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அது வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு துவா இருந்தாலும் சரி, அவசர தேவைக்கு இந்த ஒரு அழகான கோர்வை கொண்ட இந்த வஜீஃபாவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் அல்லாஹ் நிகழ்த்துவான். நீங்கள் ரொம்ப ராகத்தாக ரொம்ப நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம். இப்போது அந்த வஜீஃபா என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு கிபிலாவை முன்னோக்கி உட்காந்துக்கோங்க. தருதே இப்ராஹிம் சலவாத் இருக்கு இல்லையா, அதை 3 தடவை ஒதிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய 2 கைகளையும் ஏந்துங்க. உங்களுடைய கைகளை நெஞ்சுக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, யா ரப்பனா, என்னுடைய ரப்பே, என்னுடைய கைகள் காலியாக உள்ளன, என்னுடைய வெறும் கைகளை உன்னுடைய அருளை கொண்டு, உன்னுடைய உதவியை கொண்டு, உன்னுடைய பரக்கத் ரஹ்மத்தை கொண்டு நிரப்புவாயாக அப்படின்னு நீங்கள் 3 தடவை சொல்லணும். அடுத்தது 3வது, யா கனியு அல் மதத் அப்படின்னு 3 தடவை சொல்லுங்க. யா கனியுன்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும், அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமம். கனியு அப்படின்னா தேவைகளற்றவன். இது எந்த தேவைக்கு வேணும்னாலும் ஓதக்கூடிய ஒரு திருப்பெயர். இந்த பெயரோட சேர்த்து அல் மதத் அப்படிங்கிறதையும் சேர்த்து ஓதணும். அல் மதத் அப்படின்னா என்னன்னா, உதவி கேட்கக்கூடிய, உதவி கோரக்கூடிய ஒரு தன்மை. யா கனியுன்னா அது ஒரு இஸ்மு, அல் மதத் அப்படின்னா உதவி கோருதல். இதையும் சேர்த்து நீங்கள் 3 தடவை ஒதிக்கோங்க. அடுத்தது யா அல்லாஹூ யா முஹம்மது, அல்லாஹ்வினுடைய பெயரையும் ரசூலுல்லாஹ்வினுடைய பெயரையும் சேர்த்து ஓதுங்க. 7 தடவை ஓதுங்க. இதற்கு அல்லாஹ்வினுடைய அன்பும் கருணையும் உங்களுக்கு கிடைக்கும். எப்போ அல்லாஹோட ரசூல்லாவை நீங்கள் இணைக்கிறீங்களோ அந்த நிமிஷம் அல்லாஹ் உங்களுடைய ஒவ்வொரு துவாவையும் கபூலாக்குவான், உங்களோட ஒவ்வொரு விருப்பங்களையும் கபூலாக்குவான், உங்களோட ஒவ்வொரு சோதனைகளையும் நீக்குவான். ஏன்னா அல்லாஹோட ரசூல்லாவோட பெயரை இணைக்கிறத அவன் ரொம்ப விரும்புகிறான். அதனால் கண்டிப்பாக இதை 7 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது சூரா கௌசர் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் 1 தடவை ஓதிடுங்க. இது உங்களோட கவலைகளை நீக்கும், துவாவை உடனடியாக கபூலாக்கி தரும். அடுத்தது கலிமா தையீபா இருக்கு இல்லையா, லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லா அப்படிங்கிற கலிமாவை 3 தடவை ஓதிடுங்க. இது உலகத்தையே கேட்டாலும் நமது காலடியில் கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு கலிமா, கண்டிப்பாக ஓதுங்க. அடுத்தது யா வஹாபு யா கரீமு அப்படிங்கிற திருப்பெயர் இருக்கு இல்லையா, இந்த 2ஐயும் சேர்த்து 3 தடவை ஓதிடுங்க. யா வஹாப் அப்படின்னா பெருங்கொடையாளன், யா கரீம் அப்படின்னா சங்கை மிகுந்தவன். கண்டிப்பாக இந்த 2 பெயர்கள் அல்லாஹ் நம்ம கேட்குறத விடவும் அதிகம் கொடுக்கக்கூடிய பெயர்கள். கண்டிப்பாக இதை ஓதிடுங்க. அடுத்தது தருதே இப்ராஹிம் சலவாத்தை மறுபடியும் நீங்கள் 3லிருந்து 7 தடவை வரைக்கும் ஓதிக்கலாம். அடுத்தது உங்களோட துவாவை அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. 2 கைகளையும் ஏந்திய நிலையிலேயே இருந்து நீங்கள் இந்த முழு அமலையும் முடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு என்பதாக சொல்லப்படுது. இதை இரவில் தூங்கிறதுக்கு முன்னாடி செஞ்சீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் காலையில் உங்களோட வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழும் என்பதாகவும் சொல்லப்படுது. சில நிமிட ஒரு அமல் தான், ஆனால் கண்டிப்பாக அந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்குள்ளே அல்லாஹ் உங்களுக்கு ஆமீன் ஆக்கிடுவான். அடுத்த நாள் அடுத்த நேரம் உங்களுக்கு சிறந்த ஒரு நேரமாக தான் இருக்கும். எனவே இந்த ஒரு அமலை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப பலம் வாய்ந்தது என்பதாக சொல்லப்படுது. இந்த ஒரு வஜீஃபாவை செஞ்சுட்டு கண்டிப்பாக துவா செய்யுங்க. அந்த துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க, அதில் என்னையும் ரொம்ப ஸ்பெஷலாக சேர்த்துக்கோங்க.
நானும் உங்களுக்காக துவா செய்வேன். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் கமெண்ட்ஸில் ஆமீன்னு போட்டுருங்க. அல்லாஹ் உங்களுடைய அனைத்து தேவைகளையும் அப்படியே ஆமீன் ஆக்கிருவான். மேலும் இதுபோல் உங்களோட ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒரு தனித்தனி வஜீஃபா வேணும். ஒரு கடனுக்கு நிறைய வஜீஃபா வேணும், நோய்க்கு வஜீஃபா வேணும், திருமண பிரச்சனை அல்லது திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய வஜீஃபா வேணும், வேலை கிடைக்கிறதுக்கு வஜீஃபா வேணும், பணம் தொடர்பான அத்தனை பிரச்சனைகளுக்கும் எங்களுக்கு வஜீஃபா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாபை இப்போவே நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மக்கிட்ட மூலிகை சீயக்காத்தூள் ஹேர் வாஷாகவும் யூஸ் பண்ணலாம், ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். இன்னும் கூந்தல் வளர்ச்சி தைலம் தயாரிக்கக்கூடிய மூலிகையும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மூலிகையை மட்டும் நீங்கள் வாங்கி நீங்களே உங்களோட வீட்டில் கூந்தல் வளர்ச்சி தைலத்தை ரெடி பண்ணிடலாம். இதுக்காக நீங்கள் ரொம்ப அதிகமான பணம் கொடுத்து நீங்கள் ஆயில் வாங்கி நீங்கள் தலையில் தேய்க்கணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியமும் கிடையாது. இன்னும் நிறைய காசு கொடுத்து வாங்கினா கூட நிறைய பேருக்கு அது ஒத்துக்கிறது கிடையாது. ஆனால் இந்த ஆயிலை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் தாராளமாக தேய்க்கலாம். இந்த மூலிகை மிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது நலங்கு மாவு, இன்ஸ்டா க்ளோ ஃபேஸ் பேக், இன்னும் மில்லட் மிக்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அது மட்டுமல்ல, உங்களுக்கு அழகு குறிப்பு, ஆரோக்கிய குறிப்பு இது எல்லாமே உங்களுக்கு பாரம்பரியமான முறைப்படி மருந்து மாத்திரை இல்லாமல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இன்னொரு சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு தேவையான எல்லா விதமான குறிப்புகளையும் நம்ம பதிவாக போட்டுட்ருக்கோம். அந்த சேனலுக்கும் உங்களோட ஆதரவு கொடுங்க. மேலும் எந்த மாதிரி பதிவுகள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக எழுதுங்க. அதுக்கான வீடியோக்களை நம்ம போடுவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த சேனலோட லிங்க்கை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே போய் பார்த்துட்டு அதற்கும் உங்களோட ஆதரவை கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.